அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டுடே ட்ரெண்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்டமன்ற தொகுதி கரூர் சட்டமன்ற தொகுதியாகும். கரூர் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பிரதான தொழில் கொசுவலை உற்பத்தி, அப்புறம் ஜவுளி உற்பத்திக்கும் பெயர் பெற்ற மாவட்டமாக இருக்குது. கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதியில் வருது. 1 கரூர் சட்டமன்ற தொகுதி, 2 அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி, 3 கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி, 4 குளித்தலை சட்டமன்ற தொகுதி அப்படின்னு 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. கரூர் சட்டமன்ற தொகுதியில் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருக்கிறார். இவரே அதிமுகவின் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறதுனால மீண்டும் கரூரில் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கரூர் வேட்பாளராக கரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரும் தற்போதைய அரவக்குறிச்சியின் எம்எல்ஏவுமான திரு செந்தில் பாலாஜியை நிறுத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவல் உறுதியாகி இருக்கிறது. கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆண் வாக்காளர்கள் 1,13,532 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,24,265 பேரும், 3ஆம் பாலினத்தவர் 12 பேரும் ஆக மொத்த வாக்காளர்களாக 2,37,809 பேரும் வாக்களிக்க உள்ளனர். 1952 தேர்தல் முதல் 2016 தேர்தல் வரைக்கும் மொத்தம் 15 சட்டமன்ற தேர்தல்களை இந்த தொகுதி சந்தித்திருக்கிறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 5 முறை இந்த தொகுதி வென்றிருக்கிறது. 1952, 1957, 1962, 1967, 2001 ஆகிய காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் 5 முறை இந்த தொகுதி வென்றிருக்கிறது. திமுக பொறுத்த வரைக்கும் 3 முறை வென்றிருக்கிறது. 1971, இரண்டாவது முறையாக 1989 தேர்தல், அடுத்ததாக 1996, மொத்தம் 3 முறை திமுக வென்றிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 7 முறை இந்த தொகுதி வென்றிருக்கிறது. 1977, 1980, 1984, 1991, 2006, 2011, 2016 ஆகிய 7 தொகுதிகளை அதிமுக வென்றிருக்கிறது. 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் செந்தில் பாலாஜி போட்டிடுறாரு. இவர் 80,214 வாக்குகளும், இவருக்கு அடுத்ததாக திமுக வேட்பாளர் வாசுகி 74,830 வாக்குகளும், மொத்த வித்தியாசம் 5,384 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு செந்தில் பாலாஜி. அடுத்தது 2011 தேர்தலில் செந்தில் பாலாஜி மீண்டும் அதிமுக சார்பில் போட்டியிடுறாரு. இவர் 99,738 வாக்குகளும், இவருக்கு அடுத்ததாக காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி 55,593 வாக்குகளும், மொத்தம் 44,145 வாக்கு வித்தியாசத்தில் செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறாரு. அடுத்து 2016 சட்டமன்ற தேர்தலில் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக சார்பில் போட்டியிடுறாரு. இவர் 81,936 வாக்குகளும், இவருக்கு அடுத்ததாக காங்கிரஸ் வேட்பாளர் சுப்பிரமணியன் அவர்கள் 81,495 வாக்குகளும் வாங்குகிறாங்க. வித்தியாசம் 441 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே ஜெயிக்கிறார் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள். கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதோடு 2006, 2011, 2016 ஆகிய 3 முறை தொடர்ச்சியாக அதிமுகவே தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2006, 2011, 2016 ஆகிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவே வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வெற்றி என்பது அவ்வளோ எளிதாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுகவுக்கு ஆட்சிக்கு எதிரான அலை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இது பொதுவான நடைமுறை தான். இதையும் தாண்டி திமுக அவ்வளோ எளிதாக அதிமுகவை வீழ்த்திவிட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏனென்றால் மத்தியில் இருக்கும் பிஜேபியின் ஆதரவு அதிமுகவுக்கு இருக்கிறது. அதோடு பணபலம், ஆள்பலம் அதிமுகவுக்கு இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி திமுக வெற்றி பெற திமுகவுக்கு மிக சவாலாகவே இந்த தேர்தல் இருக்கும். கரூர் வாக்காளர்கள் என்ன சொல்வார்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.